வைத்தார்களாம். இந்த சார்ல்ஸும் இந்த கயிற்றின் மேலாக நடந்து அந்த பக்கமாய் போன உடனே இப்பொழுது இன்னொரு சாகசத்தை அவன் செய்ய போகிறான். என்னவென்றால், சைக்கிளில் பார்த்தீங்கன்னா டயர் எடுத்துட்டு வெறுமனே அந்த பேரோ மட்டும் பார்த்தீங்கன்னா மேலே இருந்து, ஸோ அதை மிதித்து நான் என்ன பண்ண போகிறேன், இந்த கயிற்றை நான் கடக்க போகிறேன். ஏன்பா ஏற்கனவே ஒரு சாகசத்தை தான் முடிச்சிட்டியே, வீட்டுக்கு போகலாம்ல? இல்லை, இன்னொரு சாகசத்தை நான் என்ன பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான், போய் ஏறி உட்காந்துட்டாரான். இப்போ அவருக்கு பார்த்தா ஒரு ஆயிடுச்சு. இப்போ ஜனங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறார், எத்தனை பேர் நம்புறீங்க நான் இந்த கயிற்றில் பார்த்தோன்னா இந்த சைக்கிள் மூலமாக பார்த்தோன்னா அந்த பக்கம் போவேன்னு சொல்லிட்டு? அப்படின்னா உடனே எல்லாருமே அது எப்படி நாங்கள் நம்பாமல் இருப்போம், நடந்து போயிட்டீங்க, சைக்கிளில் ஈஸியாக போயிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே தட்டி கரங்களை தட்டி திரும்பி உற்சாகப்பட்டனாலும் அந்த பக்கம் போயிட்டார். இப்போ மூணாவது முறையாக அவர் கேட்கும்பொழுது ஜனங்களை பார்த்து கேட்குறாரு, உங்களை யாராவது ஒருத்தர் என் தோள் மேலே ஏறி உட்காருங்க, நான் அவங்கள என்ன பண்ண போகிறேன், இந்த பக்கத்தில் இருந்து அந்த பக்கத்தில் என்ன பண்ண போகிறேன், எடுத்துகிட்டு போய் விட போகிறேன். எனக்கு ஒரு ஆசையாக இருக்குது, யாராவது வருவீங்களா அப்படின் போது ஆளே வாயை திறக்க முடியல. நம்ம நல்லா என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தா வேடிக்கை நல்லா பார்ப்போம். மற்றவர்கள் பிரச்சனை ஊடாய் கடந்து போகும் பொழுது உங்களால் முடியும் என்று சொல்லி விசுவாச வார்த்தைகளை நாம் சொல்வது உண்டு. ஆனால் நாம் அந்த பாதையின் வழியாய் போகும் பொழுது அப்போதான் நமக்கு தெரியும் நம்ம என்னென்னலாம் சொல்லி ஆண்டவரை. ஆமாம், அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் தான் இந்த தானியேலின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்திலே நாம் வாசித்ததான சம்பவம். பாடுகளுக்கு ஊடாய் உபத்திரவத்தின் குகையிலே பிரச்சனையின் மத்தியிலே கடந்து சென்றதான மனிதர்கள் எப்படி அவர்களுடைய ரியாக்ஷன்ஸ் இருந்தது என்பதை குறித்து இந்த காலை நேரத்தில் நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். இந்த 3ஆம் அதிகாரம் மிகவும் பிரசித்தமான ஒரு அதிகாரம் என்று சொல்ல வேண்டும். தானியேலின் புஸ்தகத்திலே 2 சம்பவங்கள் மிகவும் முக்கியமான பிரசித்தமான, சிறு பிள்ளைகள் முதல் பெரியவர்கள் வரை கட்டாயம் தெரிந்திருந்ததான ஒரு ஸ்டோரி. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலாவது சம்பவம் தானியேலின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் என்று நினைக்கிறேன். சிங்க கெபியிலே தானியேலை தூக்கி போட்டதான சம்பவம். இது நமக்கு நன்றாய் தெரியும். அடுத்து பிரசித்தமான ஒரு சம்பவம் என்னவென்றால், ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்றதான இந்த மூவரையும் தூக்கி நெருப்பு சூளையிலே, அக்கினி சூளையிலே போட்டு அந்த சம்பவத்தை பிரசித்தமாய் நாம் கேள்விப்பட்டு இருக்கிறோம். ஆனால் இந்த தானியேலின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்திற்கும் 2ஆம் அதிகாரத்திற்கும் கொஞ்சம் பெரிய கேப் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஸ்காலர்ஸ்லாம் சொல்றாங்க. எத்தனை வருடங்கள் இந்த கேப் இருக்க வேண்டும் என்றால், குறைந்தது 7 அல்லது 10 வருடங்கள் இந்த 2ஆம் அதிகாரத்திற்கும் 3ஆம் அதிகாரத்திற்கும் இடையே உள்ளதான காலங்கள் இருக்க வேண்டும். அப்படி என்றால் தானியேல் அல்லது ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்றதான இந்த மனிதர்கள் அவருடைய வயது என்னவா இருக்க வேண்டும் என்றால், என்னை பொறுத்த வரைக்கும் சுமார் 30 வயது நிரம்பியவர்களாய் இந்த 4 பேரும் இருந்திருக்க வேண்டும். சிறைப்பிடிக்கப்பட்டு பாபிலோனுக்குள்ளே கைதிகளாய் வரும் பொழுது இந்த மூவருக்கும், இந்த 4 மனிதர்களுக்கும் அல்லது யூத வாலிபர்களுக்கு வயது என்னவா இருந்திருக்க வேண்டும் என்றால் 17 வயது நிரம்பியவராய் இருந்திருக்க வேண்டும். 3 வருடங்கள் பாபிலோனிய கல்வி அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது, பாபிலோனிய மொழி அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கப்படுகிறது. எனவே 20 வயது நிரம்பியவர்களாய் இருக்கிறார்கள். இப்பொழுது தானியேல் முதல் மந்திரியாக நியமிக்கப்பட்டிருக்கிறான். நீங்கள் 2ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், நேபுகாத் நேசாருக்கு ஒரு சொப்பனம் தோன்றுகிறது. அந்த சொப்பனத்தினாலே அவன் கலங்கி திகைத்து போய் கொண்டிருக்கும் பொழுது அந்த சொப்பனத்தையும் சொல்ல வேண்டும், அந்த சொப்பனத்திற்கான அர்த்தத்தையும் சொல்ல வேண்டும் என்று சொல்லும் பொழுது வேறு எந்த மனிதர்களாலும் முடியவில்லை, சாஸ்திரிகளால் முடியவில்லை, கல்தையரால் முடியவில்லை. அப்பொழுது ராஜா கடும் கோபம் கொண்டு, இவனுங்கெல்லாம் எல்லாம் வேஸ்ட்பா, எல்லாரும் என்ன பண்ணுங்க, வெட்டி பிபிக்யூ போடுங்க அப்படின்றாரு. தானியேலுடைய அந்த டோரை போய் தட்டுறாங்க. எக்ஸ்கியூஸ் மீ, ராஜா என்ன சொல்லிட்டாரு, உங்களை வெட்டி போட சொல்லிட்டாரு. என்ன மட்டும் வெட்டி போட சொன்னா பரவாயில்ல, எங்க வீட்டில் இருக்கிற எல்லாரையும் என்ன பண்றாங்க, காலி பண்ண சொல்லிட்டார். அவ்வளவு கோபம் ராஜாவுக்கு. தானியேல் போய் கேட்கிறான், ஒரே ஒரு சந்தர்ப்பத்தை கொடுங்க ராஜா, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி ஜெபித்த பொழுது ஆண்டவர் அந்த வெளிப்பாடை கொடுத்தார்.
காரியம் அப்படியே மாறுதலாய் முடிந்தது. இப்பொழுது சொப்பனத்திற்கு விளக்கங்களை எல்லாம் கொடுத்து தானியேலை உயர்ந்த ஸ்தானத்திலே ராஜா வைத்திருக்கிறார். ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்றதான இந்த 3 பேரையும் ஆண்டவர் கனமுள்ளதான பதவியிலே வைத்திருக்கிறார். அப்பொழுது நடைபெற்றதான சம்பவம் தான் இந்த அக்கினி சூளையின் சம்பவம். நான் உள்ள நுழையும் பொழுது பார்த்தா ஆராதனை நடந்திருந்தது. பிரதர் அவர்கள் வர்ஷிப் நடத்தினாங்க. ரொம்ப அழகாக ஒரு வார்த்தையை சொன்னாங்க. ஆச்சரியமாக இருந்தது. விசுவாசத்தோடு நீ சின்ன ஸ்டெப் எடுத்து வை, ஆண்டவர் உனக்காக என்ன பண்ணுவார்? பெரிய ஸ்டெப் எடுத்து வர. எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென், ஹல்லேலூயா. பாடலை பாடிக்கொண்டு இருந்தோம். அப்பயும் பார்த்தீங்கன்னா அக்கினி சூளைக்கு நம்ம என்ன பண்ணுவார்? ஆண்டவர் தப்பு வைப்பார் என்றது எனக்கு இன்னும் உறுதிப்படுத்தினது. நமக்கு எடுத்துட்டு வந்த மெசேஜ் என்னது தான்? கரெக்டு தான். ஆண்டவர் இந்த வார்த்தையை தான் என்ன பண்ணுறார்? பேச சொல்லுகிறார். அதிகமாய் உறுதி செய்யப்பட்டு இந்த வார்த்தையை உங்களுக்கு நேராய் நான் பகிர்ந்து கொள்ளுகிறேன். இந்த 3ஆம் அதிகாரத்திலே நான் 3 விதமான காரியங்களை சொல்லி நான் ஜெபிக்கும்படியாய் விரும்புகிறேன். முதலாவது, அன்காட்லி பீப்புள், தேவ பயமற்றதான மனிதர்கள், அன்காட்லி பீப்புள். இரண்டாவது ஒரு கூட்டம் உண்டு, இவர்கள் தேவ பக்தி உள்ளவர்கள், காட்லி பீப்புள். மூன்றாவது காட், தேவன் என்று சொல்லி இந்த 3 பிரிவுகளாக பிரித்து இவர்களை குறித்து சுருக்கமாக சொல்லி இவர்களுடைய வாழ்க்கையோடும் நம்முடைய வாழ்க்கையோடும் ஒப்பிட்டு சில காரியத்தை நாம் கடைபிடிக்க போகிறோம். முதலாவது, இந்த 3ஆம் அதிகாரத்திலே முக்கியமான நபர்கள் யார் என்றால் நேபுகாத்நேசார். இந்த மிகப்பெரிய ராஜா இந்த இடத்துல முக்கிய பங்கு வகிக்கிறவராய் இருக்கிறார். நீங்க 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், ராஜாவாகிய நேபுகாத்நேசார் 60 முழம் உயரமும் 6 முழம் அகலமுமான ஒரு பொற்சிலையை பண்ண சொல்லுகிறார். ஒரு மிகப்பெரிய சிலையை இந்த நேபுகாத்நேசார் என்றதான மன்னன் செய்ய சொல்லுகிறார். எதற்காக இந்த சிலை செய்யப்படுகிறது? முதலாவது, இந்த சிலை யாருடையது என்று சொல்லி அல்லது இந்த சிலை எப்படியா இருக்க வேண்டும் என்று சொல்லி அறிஞர்கள் சொல்லுகிறார்கள் என்றால், ஏற்கனவே 2ஆம் அதிகாரத்திலே நேபுகாத்நேசார் என்கிறதான மன்னன் ஒரு சொப்பனத்தை கண்டான். அந்த சிலை, அந்த சொப்பனத்திலே கண்டதான அந்த சிலை, அதனுடைய தலைப்பகுதி பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேசாரே அந்த தங்கத்தினால் செய்யப்பட்ட தலை என்று சொல்லி சொல்லும் பொழுது, இந்த நேபுகாத்நேசார் நினைத்திருக்க வேண்டும், தலை மட்டுமல்ல முழுமையாகவே இந்த சிலையை நான் பொன்னினால் செய்யப்பட வேண்டும் என்று சொல்லி இந்த சொப்பனத்தில் தோன்றிய சிலையை இந்த நேபுகாத்நேசார் செய்திருக்க வேண்டும். இன்னும் சிலர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இல்ல அப்படி இருந்திருக்க வாய்ப்பே கிடையாது. இந்த பாபிலோனிய அரசில், இந்த பாபிலோனிய சாம்ராஜ்யத்தில் மிக முக்கிய தெய்வமான பேல் என்றதான ஒரு தெய்வத்தினுடைய சிலையை இந்த ராஜா செய்து வைத்திருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். மூன்றாவது ஒரு கருத்து இருக்கிறது, இதை தான் நானும் ஏற்றுக்கொள்ளுகிறேன். என்னவென்றால், இந்த ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்றதான இந்த 3 பேரும் அங்கு கூடி இருக்கும் பொழுது நேபுகாத்நேசார் என்றதான மன்னன் என்ன பண்ணுகிறார் அப்படின்னா, தன்னுடைய சிலையை வடிவமைத்து அங்கு பெரிய சிலையாக செய்து வணங்க சொல்லுகிறான். அப்படின்னா இந்த சிலை யாருடைய உருவம் என்றால், நேபுகாத்நேசார் ஆகிய அவனுடைய உருவமாய் இருந்திருக்க வேண்டும். ஏன் இப்படி சொல்லுகிறேன் என்றால், அன்றைக்கு ஒரு வழக்கம் இருந்தது. என்ன வழக்கம் அப்படின்னா, ராஜாவை எல்லாரும் கடவுளாய் பார்க்க வேண்டும் என்றதான ஒரு வழக்கம் இருந்துச்சு. அப்படிதானே? நீங்க ரோம பேரரசு பார்க்கும் பொழுதும் கிரேக்க மன்னர்களை பார்க்கும் பொழுதும் மிகப்பெரிய வல்லரசுகளிலே ராஜாவா இருந்ததான நபர்களை பார்க்கும் பொழுது அவர்கள் தேவனாய் கருதப்பட்டு, கர்த்தர்களாய் கருதப்பட்டு, அவருடைய சிலை பெரிதாக செய்யப்பட்டு அவர்களை வழிபடுகிறதான பழக்கம் இருந்து வந்தது. எனக்கு ஆச்சரியம், இவ்வளவு பெரிய சிலை அப்படின்னா நம்முடைய கணக்கின் படி பார்த்தா 90 feet ஹைட், 9 feet என்னதுங்க அகலம். எவ்வளவு ஒரு பெரிய சிலையை அவன் செய்திருக்க வேண்டும். 90 அடி உயரம் உள்ளதான சிலை. உண்மையாகவே தங்கத்தால செய்திருப்பானா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இல்ல. சரிங்களா?
நம்மலாம் என்ன பண்ணியிருக்க மாட்டோம், ஐயோ இவ்வளோ தங்கம்மா அப்படின்னு சொல்லி நம்ம பிரமிச்சு போயிருப்போம். அவன் பலகையினால் மரத்தினால் செய்து தங்கத்தினால் மூடப்பட்டதான சிலை தான் இந்த சிலை. ஏனால் இப்படி தான் செய்வது வழக்கம். நீங்கள் நம்ம யாத்ராகம புஸ்தகத்தை வாசிக்கும் பொழுது ஆண்டவராகிய தேவன் ஆசரிப்பு கூடாரத்தை அவர் உண்டு பண்ண சொல்லும் பொழுது உடன்படிக்கை பெட்டியை ஆண்டவர் செய்ய சொல்லும் போது இப்படியாய் சொல்லுகிறார், சித்தி மரத்தினால் செய்து பொன் தகட்டினால் என்ன பண்ண வேண்டுமா, மூடப்பட வேண்டும் என்று சொல்லுகிறார். அப்படின்னா அன்றைக்கு உள்ளதான பெரிய பெரிய சிலைகள் எல்லாம் எப்படி செய்யப்பட்டது என்றால், அவர்கள் மரத்தினால் செய்யப்பட்டு அந்த மரத்தினால் செய்யப்பட்ட அந்த சிலைக்கு பொன் என்றதான இந்த மெட்டல் பூசப்பட்டு ஜொலிக்கக்கூடிய பிரம்மாண்டமான சிலையாக அங்கு நின்றிருக்க வேண்டும். இன்னொரு கருத்து இருக்கிறது, என்ன அப்படின்னா, தேசம் எல்லாவற்றையும் ஒருங்கிணைக்கும்படியாக to unify the whole nation, இந்த ராஜா என்ன பண்ணுகிறார்னா இந்த சிலையை செய்ய சொல்லுகிறார். அப்படின்னா செல்ஃப் மேனிஃபெஸ்டேஷன், தன்னுடைய புயபலத்தை, தன்னுடைய புஜபலத்தை, தன்னுடைய வல்லமையை பிரசித்தப்படுத்தும்படியாக நேபுகாத் நேசார் என்கிறதான மன்னன் இப்படி ஒரு சிலையை செய்துகிறான். அப்படின்னா இன்னைக்கு நிறைய நேரங்களில் பார்த்தோன்னா நம்ம செல்ஃப் மேனிஃபெஸ்டேஷன், சுயமாய் நம்மை சுயத்தை பார்த்தோன்னா அதிகமாய் வலியுறுத்தக்கூடியதான ஒரு காலகட்டத்திலே நாம் இருந்து கொண்டு இருக்கிறோம். நம்ம பார்க்கிறதான இந்த கருத்துக்கள் அது அன்காட்லி பீப்புள், தேவ பக்தியற்ற ஜனங்களுடைய வாழ்க்கையில இருந்தாலும், இந்த குணாதிசயம் நேபுகாத் நேசார் என்கிறதான புறஜாதிய மன்னருடைய வாழ்க்கையில இருந்தாலும், இப்படிப்பட்ட சில சம்பவங்கள், சில குணாதிசயங்கள் அவ்வப்போது நம்முடைய வாழ்க்கையிலும் என்ன பண்ணுதுன்னா எட்டி பார்க்கிறது. சில நேரங்களில் நம்ம பார்த்தீங்கன்னா அமைதியாக இருப்போம், எது வரைக்கும்னா ஒரு எல்லை வரைக்கும். அந்த எல்லையை மீறிச்சு அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம், பழைய மனுஷன் என்ன பண்ணிட்டு இருக்கான், தூங்கிட்டு இருக்கிறான், என்ன பண்ணிடாதீங்க, எழுப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லுவோம். நான் யார் தெரியுமா, எப்பா தெரியலப்பா, அட்லீஸ்ட் நீனாவது என்ன பண்ணு சொல்லு. அமைதியாக இருந்து கொண்டிருப்போம். ஆனால் ஏற்ற சமயம் அந்த டெம்பர்மெண்ட்டை ரீச் ஆகும் பொழுது அவன் வேற ஆளா மாறிடுவான், ஹல்கா மாறிடுவார். அப்ப அவரை பார்க்கணுமே, அப்ப அந்த அம்மாவை பார்க்கணுமே, வேற பாஷைக்கு பேசி கொண்டிருப்பாங்க. அப்படிதானே, அந்நிய பாஷை அல்ல, புரியுங்களா, வேற பாஷை. செல்ஃப் மேனிஃபெஸ்டேஷன். நேபுகாத் நேசார் தன்னுடைய சிலையை பெரிதாக செய்து வணங்க சொல்லுகிறான். இதுல இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்னன்னா, 2ஆம் வசனத்திலையும் 3ஆம் வசனத்திலையும் நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும், நேபுகாத் நேசார் தேசாதிபதிகளையும் அதிகாரிகளையும் தலைவரையும் நியாயாதிபதிகளையும் பொக்கிஷக்காரரையும் நீதி சாஸ்திரிகளையும் விசாரிப்புக்காரரையும் சரிங்க, அடுத்து 3ஆம் வசனத்தை வாசிங்களேன், சேனாதிபதிகளையும் திரும்பி என்ன சொல்றாரு, அதே மாதிரி அதே பெயர்கள் என்ன பண்ணுது வருகிறது. இது ஏன் இந்த ரிப்பீட்டேஷன், எதற்காக திரும்பமா இந்த வரிசையை எழுத வேண்டும்? அதனால்தான் நீங்க LXX நம்முடைய வேதாகமம் கிரேக்க மொழியிலே வேதாகமத்தை மொழிபெயர்க்கும் பொழுது இந்த வசனம், இந்த 3வது வசனம் அவசியமற்றது, ரிப்பீட்டேஷன் என்று சொல்லி இந்த வசனத்தை நாம் LXX வேதாகமத்திலே பார்க்க முடியாது. 2ஆம் வசனத்திற்கும் நேரம் அங்கிருந்து எங்க போயிடுவாங்க அப்படின்னு பார்த்தா 4ஆம் வசனத்திற்கும் என்ன பண்ணுவாங்க, போயிடுவாங்க. ஏன்னா இந்த வசனம் ஏற்கனவே சொல்லப்பட்டதான வார்த்தைகள், எதற்காக மறுபடியும் எழுத வேண்டும் என்று சொல்லி அதை ஸ்கிப் பண்ணிடுவாங்க. ஆனால் வேதாகமத்திலே இந்த 3ஆம் வசனத்திலும் 2ஆம் வசனத்திலும் குறிப்பிட்டதான இந்த வார்த்தைகள் மிகவும் முக்கியமான வார்த்தைகள். ஏன் அப்படின்னா இது உயர் மட்டத்தில் உள்ளதான அதிகாரிகளிலிருந்து கீழ் மட்டத்தில் உள்ளதான அதிகாரிகள் வரை, இட் இஸ் a hierarchy. அது அந்த தேசத்திலே, பாபிலோன் சாம்ராஜ்யத்திலே அந்த வரிசையிலே இந்த அதிகார அமைப்புகள் அமைக்கப்பட்டிருந்தது. அவர்களுக்குரிய கனத்தை நாம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அதே வரிசையை 3ஆம் வசனத்திலும் என்ன பண்றாங்க, முறையிடுகிறார்கள். அப்படின்னா இந்த சம்பவத்திலே, இந்த திருவிழாவிலே, இந்த செலிப்ரேஷன், இந்த கொண்டாட்டத்திற்கு முக்கிய ராஜா மட்டுமல்ல, முக்கியமான பிரமுகர்கள்,
அரசியல் வட்டாரத்தில் உள்ளவர்கள், ஆட்சியில் உள்ளவர்கள், அதிகாரத்தில் உள்ளவர்கள், பதவியில் உள்ளவர்கள், செல்வந்தர்கள், பொலிட்டீஷியன்ஸ் எல்லாருமே அந்த இடத்துல வந்து நிற்கிறார்கள். 3ஆம் வசனத்தை நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், முக்கியமான மனிதர்கள் மட்டும் அல்ல, என்ன சொல்லப்பட்டிருக்கிறதா, சகல ஜனங்களுக்கும் அழைப்பு கொடுக்கப்பட்டிருந்தது. அப்படின்னா பாபிலோன் தேசத்திற்குள்ள இருக்கிறதான சகல ஜனங்களுக்கும் இந்த செய்தி கடந்து போயிருக்க வேண்டும். என்ன செய்தி? பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேசார் ஒரு சிலையை செய்து வைத்திருக்கிறார். இந்த சிலையை அங்கு இசை கருவிகள் வாசிக்கப்படும் பொழுது யாவரும் முழங்கால் படியிட்டு இந்த சிலையை வணங்க வேண்டும் என்று சொல்லி, சகல ஜனங்களும் வணங்க வேண்டும் என்றதான கட்டளை கொடுக்கப்பட்டிருக்கிறது. சிலை நிற்கப்பட்டிருக்கிறது. இந்த முக்கிய மனிதர்களும் நின்று கொண்டிருக்கிறார்கள். எல்லா ஜனங்களும் அங்கு நின்று கொண்டிருக்கிறார்கள். இசை கருவிகள் வாசிக்கப்படுகிறது. ஆச்சரியமான விஷயம், இந்த நேபுகாத்நேசார் 2ஆம் அதிகாரத்தினுடைய கடைசி பகுதியை வாசிங்களேன், இந்த வசனத்தை வாசிங்களேன். பேரில் இல்ல, தானியேலின் தேவனை தவிர வேறு தேவன் இல்லை என்று சொல்லி அந்த அறிக்கையை வாசிக்க முடியும். 2ஆம் அதிகாரத்தில் ஓகே, நீங்க 2ஆம் அதிகாரத்தை நீங்க வாசிச்சு பார்த்தா தெரியும், தானியேலின் தேவனை உண்மையான தேவன் என்று சொல்லி நேபுகாத்நேசார் அறிக்கை செய்வதை பார்க்க முடியும். அப்படின்னா 2ஆம் அதிகாரத்திலே இந்த நேபுகாத்நேசார் தானியேலின் தேவன் தான் சிறந்த தேவன், தானியேலின் தேவனை தவிர வேறு தேவன் இல்லை என்று சொல்லி அறிக்கை செய்துவிட்டு இப்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சிலையை செய்ய வைத்து இந்த சிலையை வணங்கும்படியாய் சொல்லுகிறான். சரிங்க, அப்படின்னா அங்க நடந்தது என்ன? இங்க இருக்கிறதான நேபுகாத்நேசார் யாரு? அப்படியே மாறிட்டாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. சில நேரங்களிலே நாம் இவ்வாறு செய்கிறோம், we acknowledge that he is the true God. ஆனா என்ன பண்ண மாட்டோம் தெரியுமா? இவர்தான் மெய்யான தேவன் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ளுவோம். நேபுகாத்நேசார் அறிந்து கொண்டான் இவரே மெய்யான தேவன் என்று சொல்லி. ஆனா பிரச்சனை என்ன தெரியுமா? he never accepted as a personal savior. அவர் தன்னுடைய வாழ்க்கையிலே இந்த தேவனை முழுமையாய் அர்ப்பணித்து ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்றான இந்த முடிவிற்குள்ளாக நேபுகாத்நேசார் வரவில்லை. நம்ம நிறைய நேரங்களிலே ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்யும் பொழுது, பிரச்சனைகளை மாற்றும் பொழுது, சில நேரங்களில் நம்முடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தை என்ன தெரியுமா? இந்த தேவன் உண்மை உள்ளவர் என்று சொல்லி சொல்லுவோம். நம்முடைய சுற்று வட்டாரத்தில் உள்ளதான நண்பர்கள், உறவினர்கள் இந்த வார்த்தையை சொல்ல கேள்விப்பட்டிருப்போம். என்ன தெரியுமா? இவர் தான் மெய்யான தேவன். நான் எத்தனையோ கடவுளை கும்பிட்டுட்டேன், ஆனா இங்க வரும்பொழுது எனக்கு அற்புதம் நடந்தது, இவர் தான் மெய்யான தேவன் என்று சொல்லி சொல்லுவாங்க. ஆனா என்ன பண்ண மாட்டாங்க? They will never accept this God as a personal savior. தங்களுடைய வாழ்க்கையில இது முதல் கொண்டு இந்த தேவனை மட்டுமே நான் ஆராதிப்பேன், இந்த தேவனுக்கு என்னுடைய வாழ்க்கை முழுவதையும் ஒப்புக் கொடுக்கிறேன் என்ற அந்த அர்ப்பணிப்புக்குள்ளாக வரமாட்டாங்க. நேபுகாத்நேசார் அப்படிதான். பயங்கரமான ஒரு விஷயம் நடந்திருக்கிறது 2ஆம் அதிகாரத்துல. இதே ராஜா, ரொம்ப அழகா வாயிலிருந்து வார்த்தையை சொன்ன ராஜா, இப்பொழுது அவரே மாறுதலாய் பல காரியத்தை செய்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட காரியங்களை நம்ம பார்க்க முடியும். என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, சில நேரங்களிலே ஆண்டவருடைய அந்த செயலை பார்த்து பிரமித்து போய் ஆச்சரியப்பட்டு அவரை புகழ்ந்திருப்போம், அவரை உயர்த்தி இருப்போம். ஆனால் காலங்கள் போகும் பொழுது நாம் அர்ப்பணிக்காததினாலே, நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்காததினாலே அதே நபர் வேறு மாதிரியாக மாறிவிடுவார்கள். அன்பான சகோதரனே,
சகோதரியே, இந்த காலை வேளையில் நீங்கள் உட்கார்ந்து கொண்டிருந்து ஆண்டவருடைய செய்கையை நீங்கள் பார்த்து பிரமித்தடைந்து இவர்தான் மெய்யான தேவன் என்று சொல்லி நீங்கள் சொல்லி இருந்தால் இந்த நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்கள். திஸ் இஸ் த ரைட் டைம். ஏன்னா ரொம்ப நாளைக்கு என்ன பண்ண முடியாதுன்னா, இவர்தான் மெய்யான தேவன், இவர்தான் ரட்சகர், இவர்தான் அற்புதத்தின் தேவன் என்று சொல்லி அக்னாலஜ்மெண்ட்ல மட்டும் நம்ம நின்று விட முடியாது. ஒரு நேரம் வருகிறது, அந்த நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையை முழுமையாய் 100% நாம் தேவனுக்காக அர்ப்பணித்து வாழ்கிறதான வாழ்க்கை அவசியம் என்பதை தேவன் எதிர்பார்க்கிறார். நேபுகாத்நேசாருடைய வாழ்க்கையிலே இவைகள் காணாமல் போனது. சரி, அடுத்து நடக்கிற விஷயம், இந்த காட்லி அன்காட்லி பீப்புளுடைய வாழ்க்கையில இன்னொரு சம்பவம் நடக்கிறது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி கீத வாத்தியங்கள் வாசிக்கப்படுகிறது, சுரமண்டங்கள் வாசிக்கப்படுகிறது, இசைக்கருவிகள் வாசிக்கப்பட்ட உடனே சகல ஜனங்களும், 7ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும், சகல ஜனங்களும் என்ன பண்ணாங்களா, அந்த சிலையை விழுந்து பணிந்து கொண்டார்கள். ஆனால் நீங்க 8ஆம் வசனத்தை வாசித்து பாருங்களேன். 8ஆம் வசனத்தை வாசிங்க. கல்தையரில் சிலர் ராஜ சமூகத்தில் வந்து நின்று 11ஆம் வசனத்தை வாசிங்க சிஸ்டர். போதும் சிஸ்டர். இந்த 3 பேரும் என்ன பண்ணலையா, மண்டியிடவில்லை. இந்த சிலையை 3 பேரும் வழிபடாமல் இருக்கிறார்கள் என்று சொல்லி கல்தேயர்கள், அங்கு உள்ளதான அரசாங்க அதிகாரிகள் ராஜாவின் இடத்துல போய் என்ன பண்ணாங்கன்னா சொல்லுகிறார்கள். நம்ம இடத்துலயே நமக்கு அப்படிப்பட்ட நல்ல நண்பர்கள் இருப்பாங்க. நம்ம செய்கிறத நல்லா நோட்டீஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க, ஆமாம், அப்படிப்பட்ட விசேஷத்தை கிருபை உள்ள ஆட்களை ஆண்டவர் நம்ம பக்கத்தில் வச்சிருப்பார். புரியுதுங்களா? ஏன்னா அவங்கெல்லாம் வந்து யார் அப்படின்னு பார்த்தோன்னா, நமக்கெல்லாம் யார், அன்பெய்ட் செக்யூரிட்டிஸ். நாம் அவருக்கு காசெல்லாம் கொடுக்க தேவையில்லை, ஆனால் 24/7 அவங்கள நம்மளெல்லாம் பண்ணிப்பாங்க, மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நம்மை விட நம்ம வாழ்க்கையை உற்று கவனித்து கொண்டிருக்கிறதான மனிதர்களை ஆண்டவர் என்ன பண்ணுவார், சுற்றி வச்சிருப்பார். இவங்களுடைய வேலையை என்ன தெரியுமா, போய் இவங்களும் வழிபட்டுருக்கணும் தானே. ஆனால் இவங்க நின்று பார்க்குறாங்க, எவனெல்லாம் என்ன பண்ணலை, வணங்கலைன்னு பார்த்துட்டு இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ வணங்கலை, நேராக போய் ராஜா கிட்ட என்ன பண்ணுறாங்க, கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. உம்முடைய சட்டத்தை, உம்முடைய அதிகாரத்தை துர்பிரயோகம் பண்ணுகிறதான 3 நபர்கள் இருக்கிறாங்க. அவங்க நீ சொன்னபடி என்ன பண்ணலை, வணங்கலை ராஜாவே. இதோட இன்ட்ரெஸ்டிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஜாவே நீர் தான் அவரை என்ன பண்ணீங்க, இந்த ஸ்தானத்திலே உட்கார வச்சிருக்கிறீங்க. இந்த அதிகாரத்திலே உட்கார வைத்ததான மனிதன் யார் அப்படின்னா நீர்தான். அவங்க அடிமைகள். யூதேயா தேசத்திலே அங்கிருந்து சிறைப்பிடிக்கப்பட்டு வந்து இங்க அடிமைகளாக இருந்த அந்த அடிமைகளுக்கு என்ன பதவியை கொடுத்திருக்கிறீங்க, முதல் மந்திரி என்றதான பதவியை கொடுத்திருக்கிறீங்க. கனம் பொருந்ததான அந்த ஸ்டேட்டஸ் ஆண்டவர் நம்ம கொடுத்திருக்கிறாங்க. நீங்க தான் ராஜாவே இதை கொடுத்தீங்க. நீங்க வளர்த்து விட்டதான அந்த மனுஷன், நீங்க அதிகாரத்தில் உட்கார வச்சதான அந்த மனிதன், நீங்க பார்த்து பதவியை கொடுத்ததான அந்த மனிதர்கள் என்ன பண்ணல, வணங்கல. நம்ம பக்கத்துல அப்படிப்பட்ட ஆட்கள் இருந்து சொல்லுவாங்க, நான் அப்பயே சொன்னேன், இந்த ப்ரொமோஷனால யாருக்கு கொடுத்துருக்கலாம், ஆமாம் அவங்களுக்கு கொடுத்துருக்கலாம். நீங்கள் தான் பார்த்து என்ன பண்ணீங்க, இந்த சிஸ்டருக்கு கொடுத்தீங்க, இந்த பிரதருக்கு கொடுத்தீங்க. பாருங்க இப்போ என்ன பண்ணல, அவங்க உங்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியில. யாருக்கு அசிங்கம்? ஏற்கனவே இவன் வந்து பயங்கரமான கொடுமையான ராஜா நேபுகாத்நேசார், ஏற்கனவே கடும் கோபம் கொண்டு இருக்கிறான். இதில் வந்து பார்த்தா எண்ணெயை தூக்கி என்ன பண்ணுறாங்க, ஊத்துறாங்க. ராஜாவே நீங்கள் தான் அந்த பதவியில் உட்கார வச்சிங்க. அன்காட்லி பீப்புளோடைய வேலை என்ன தெரியுமா, எப்பவுமே எண்ணெயை ஊற்றிக்கிட்டே இருப்பாங்க, அணைக்க மாட்டாங்க. ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ண தெரியாது அவங்களுக்கு. என்னதான் பண்ண தெரியும், இன்னும் அதிகரிக்கக்கூடிய செயலை மட்டும்தான் பண்ண தெரியும். ஏன்னா அவங்களுக்கு பதில் தெரியாது. ராஜாவுக்கு முன்னாடி அப்படி கோபத்தை அதிகரிக்கும்படியாக இந்த செயலை இவர்கள் செய்கிறார்கள். இந்த ராஜாவும் பயங்கரம் கோபம் பட்டார்.
இதுவரைக்கும் நல்ல நண்பர்களாக இருந்தாங்க. உண்மையாக சொல்ல போனால் வந்து பார்த்தா தானியேல் இடத்துல பல காரியங்களை கேட்டு விசாரித்து செய்ததான இந்த ராஜா இப்பொழுது வசனங்களை வாசித்து பார்த்தோன்னு தெரியும், he was so furious, கடும் கோபம் கொண்டு சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை வரவழைத்து கேட்கிறார். அவ்வளவு கோபம் வந்துடுச்சு ராஜாவுக்கு. ஏன்னா இவனுங்களா என்ன பண்றான்னு சொல்றானுங்க, நீர் தான் அந்த இடத்துல ஸ்தானத்திலே வைத்தீர், இப்பொழுது உம்முடைய வார்த்தை என்ன பண்ணலாம்ங்க கேட்கல. அன்காட்லி பீப்புளுடைய வேலை இதுதான். ஒன்று செல்ஃப் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுவாங்க, ரெண்டாவது எப்பொழுதுமே வந்து பார்த்தா ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண மாட்டாங்க, எப்பொழுதுமே வந்து பார்த்தா ப்ராப்ளத்தை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஆண்டவர் நமக்கு அந்த கிருபைகளை கொடுப்பாராக. என்ன கிருபையை? பிரச்சனை என்று சொல்லி நமக்கு முன்பதாக வரும் பொழுது அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கக்கூடிய கிருபைகளை ஆண்டவர் நமக்கு கொடுப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பக்கத்து வீட்டில் இருக்கிறதான ஜனங்கள், பக்கத்து வீட்டில் இருக்கிறதான நம்ம நண்பர்கள் நம்முடைய வீட்டை தேடி வரும் பொழுது, சிஸ்டர், பிரதர், எனக்கு இந்த பிரச்சனை இருக்குதுன்னு வரும் பொழுது நமக்கு அந்த பிரச்சனையை தீர்த்து வைப்பதற்கான நல்ல ஞானமுள்ள வசனத்தை, ஞானமுள்ள வார்த்தைகளை சொல்வதற்கு ஆண்டவர் நமக்கு கிருபைகளை கொடுப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட மனிதர்கள் இன்றைக்கு அவசியம் தேவை. அன்காட்லி பீப்புளுடைய வாழ்க்கையில என்ன நடந்ததுன்னு நம்ம பார்த்தோம். சரிங்க, இப்போ காட்லி பீப்புள், தேவ பக்தி நிறைந்ததான இந்த மனிதருடைய வாழ்க்கையில என்ன நடந்துச்சு? 3 பேரை நான் இங்க சொல்ல விரும்புகிறேன். அனனியா, மிஷாவேல், அசரியா. இந்த 3 பேருக்கு வேற பெயர் கொடுக்கப்பட்டது. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்றதான பெயர், பாபிலோனிய பெயர் கொடுக்கப்பட்டிருந்துச்சு. இந்த 3 பேரையும் சிலையை என்ன பண்ணலையா? வணங்கவில்லை. ராஜா இந்த சிலையை செய்து வைத்திருக்கிறார். எல்லாரும் வணங்கின பொழுது இவர்கள் வணங்காமல் நின்று கொண்டிருந்தார்கள். இன்னொரு காரியத்தை எனக்கு சிந்திக்க வைத்தது. சரிங்க, சகல ஜாதிகளும் சகல ஜனங்களும் வணங்கினார்கள், பரவாயில்லை. ஆனால் இந்த எருசலேமிலிருந்து யூதர்களை சிறைப்பிடித்து வந்தார் பார்த்தீங்களா, நேபுகாத்நேசார் என்றதான மன்னன். இந்த 3 பேரை மட்டும் தான் பிடிச்சிட்டு வந்தாரா? இல்லையே. அநேக வாலிபர்களை பிடித்து வந்தார் அல்லவா? ராஜ குலத்தை சேர்ந்தவர்களை பிடித்து வந்தார் அல்லவா? அவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க? இன்னொரு வேத வல்லுனர் இப்படியாய் சொல்லுகிறார், சுமார் 72 பேர்ல இருந்து 100 பேர்கள் இந்த ராஜ அரண்மனையிலே வேலை செய்திருக்க வேண்டும். அப்படின்னா இந்த அடிமைகளாய் பிடித்து கொண்டு வரப்பட்டதான இந்த ராஜ குலத்தை சேர்ந்த வாலிபர்களிலே குறைந்தது 100 பேராவது அரண்மனையில் வேலையில் இருந்திருக்க வேண்டும். அங்கதான் யார் இருக்கிறாங்க? சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ இருக்கிறாங்க. அப்படின்னா இந்த முழக்கம், இந்த இசைக்கருவிகள் வாசிக்கப்படும் பொழுது இந்த 3 பேர் தலை வணங்காமல் நின்று கொண்டிருக்க, மற்ற எல்லாருமே என்ன பண்ணியிருந்திருக்கணும்? வணங்கி இருந்திருக்கணும். ஏன் தெரியுமா? ஏன்னா யாரை பிடிச்சிட்டு வரல, வேற யாரையுமே பிடிச்சிட்டு வரல. யாரை மட்டும் தான் பிடிச்சிட்டு வராங்க? இந்த 3 மனிதர்களை மட்டுமே பிடித்து வந்து என்ன பண்றாங்க? முன்னாடி நிக்க வைக்கிறாங்க. அவர்களும் யூத பாரம்பரியத்தை சேர்ந்தவர்கள், அவர்களும் யூத நம்பிக்கையை சேர்ந்தவர்கள். இந்த தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ மட்டும் அல்ல, அந்த வாலிபர்களும் யெகோவா தேவனை தான் வணங்கக்கூடியவர்கள். ஆனால் அவர்களால இந்த பிரஷரை தாங்க முடியாம போயிடுச்சு. இந்த கொடுமையை, இந்த உபத்திரவத்தை அவர்களால் தாங்க முடியாமல் போய்விட்டது. external circumstance can change internal principles. வெளிப்படையான அழுத்தங்கள், வெளிப்படையான பிரஷர்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில மனிதருடைய வாழ்க்கையில உள்ளான விதிகளை, உள்ளான மாரல் லைஃப், உள்ளான ஒழுக்கத்தை, உள்ளான விசுவாசத்தை தலைகீழாக மாற்றி போடு விடுகிறது. சூழ்நிலைகள் சில சமயங்களில் நம்முடைய விசுவாசத்தை அசைத்து விடுகிறது. சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில வந்து பார்த்தா வேற ஒரு தீர்மானத்தை எடுக்கக்கூடியதான முடிவுக்கு நேராய் போய் விடுகிறது. அப்படின்னா என்ன? நம்முடைய லைஃபை கண்ட்ரோல் பண்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்முடைய லைஃப் பிரின்சிபலை கண்ட்ரோல் பண்றது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, தி எக்ஸ்டர்னல் சர்க்கம்ஸ்டன்ஸ். மற்ற எல்லா யூதர்களும் வணங்கி இருப்பாங்க. ஒருவேளை இப்படி சொல்லி இருக்கலாம், எப்பா நம்ம வணங்குறது வேணா என்ன பண்ணிருக்கலாம், நாம இந்த சிலைக்கு நேராய் வணங்குவதை போல என்ன பண்ணிருக்கலாம், நடிச்சிருக்கலாம். ஆனா நம்ம உண்மையாவே நாம யாரை ஆராதிக்கிறோம்?
யெகோவா தேவனையே ஆராதிக்கிறோம் என்று சொல்லி உள்ள என்ன பண்ணிருக்கலாம், சொல்லி இருக்கலாம். that doesn't matter. அது முக்கியம் அல்ல. இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ ஒருவேளை அவர்களுக்குள்ளாகவே சொல்லி கொண்டிருக்கலாம், டேய் நீ பாட்டுன்னு ஏதாவது வாயை விட்டுறாத. என்ன நம்ம ஆண்டவர் என்ன பண்ணுவார், கரெக்டான நேரத்தில் செய்ய மாட்டார். கரெக்டான நேரத்தில் செய்ய மாட்டார். நீ பாட்டுன்னு வாயை விட்டுட்டுனா தூக்கி எங்கே போட்டுருவாங்க, அக்கினி சூளையில் போட்டுருவாங்க. கொஞ்சம் என்ன பண்ணு, பார்த்து சொல்லுப்பா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கவங்க கூட சொல்லியிருக்கலாம். பட் இந்த 3 பேருமே டு த பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ராஜாவே உமக்கு நான் உத்தரவு சொல்ல அவசியமில்லை. இந்த விஷயத்தை குறித்து பேசவே வேண்டாம் ராஜாவே. ஏன்னா ராஜா செகண்ட் சான்ஸ் கொடுக்கிறார். இன்னும் ஒரு முறை கீத வாசியங்கள் வாசிக்கும் பொழுது நீங்க என்ன பண்ணுங்க, ஆமா செகண்ட் சான்ஸ். ஏன் தெரியுமா, ராஜாவுக்கு ரொம்ப ரொம்ப நெருங்கியதான ஆட்கள் இந்த 3 பேர், இந்த 4 பேர். தானியேல் இல்லை, தானியேல் வெளியே எங்கேயாவது போயிருப்பார். இந்த 3 பேர் தான் என்ன பண்றாங்க, இருக்கிறாங்க. இன்னொரு வாய்ப்பை கொடுக்கிறேன், இந்த சிலைக்கு முன்னாடி என்ன பண்ணுங்க, வணங்குங்க. ஆனால் இந்த 3 பேர் வணங்காமல் தேவனுக்காக நின்றார்கள். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுல ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும். எப்பொழுதுமே ஆண்டவரே இந்த வெளிப்படையான இந்த உபத்திரவங்கள், வெளிப்படையான பிரச்சனைகள் என் வாழ்க்கையையும் என் விசுவாசத்தையும் குலைத்து விடக்கூடாது ஆண்டவரே. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்கு முன்னாடி நிற்கக்கூடிய பிரச்சனை 90 அடி உயரம் உள்ள பிரச்சனை இல்லைங்க. நமக்கு முன்னாடி நிற்கக்கூடிய பிரச்சனை சின்ன சின்ன பிரச்சனை, சின்ன கடன் பிரச்சனை, சின்ன வியாதியை குறித்ததான பிரச்சனை, சின்ன கசப்பினால் ஏற்பட்டதான சண்டைகள், சின்ன குடும்பத்தில் ஏற்படுகிறதான விரிசல்கள். இவைகள் 90 அடி உயரம் உள்ளதான பிரச்சனைகள் கிடையாதுங்க. ஆனால் இந்த பிரச்சனைக்கே நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, நம்முடைய லைஃப் பிரின்சிபிள்ஸை, நம்முடைய விசுவாச வாழ்க்கையை என்ன பண்ணிக்கிறோம், மாற்றிக்க நினைக்கிறோம். இல்லைங்க, இல்லை. ஒருபோதும் இந்த சூழ்நிலைகள் நம்முடைய விசுவாச வாழ்க்கையை சேதப்படுத்தக்கூடாது. ஆமென் சொல்லுவோமே, ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சூழ்நிலைகள், போராட்டங்கள், பிரச்சனைக்குள்ளே நடந்து போகும் பொழுது இவைகள் என்னுடைய வாழ்க்கையை ஒருபோதும் மாற்றக்கூடாது. எல்லாரும் வணங்கி கொண்டிருக்கும் பொழுது இந்த 3 பேருடைய வாயிலிருந்து வருகிற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? வாசிங்க இந்த வசனத்தை. நம்ம முன்னாடி வாசிச்சோம் பார்த்தீங்களா, 7ஆம் வசனம். நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன், எவ்வளவு அழகான வார்த்தை பாருங்க. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை, எல்லாருமே சொல்ல முடியுமா? அத எல்லாருமே சொல்ல முடியுமா? சேர்ந்து சொல்லுவோமா? ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுக்கு மேல ஒரு ஸ்டேட்மெண்ட் வருது பாருங்க, அதை சொல்லத்தான் நம்ம பயப்படுவோம். என்னதுங்க? வாசிங்க, அதுல வாசிங்க. ஹல்லேலூயா. அடுத்தது வாசிங்க. விடுவிக்காமல், அங்கதான் கொஞ்சம் பிரச்சனை. விடுவிக்காமல் போனாலும் அது எப்படிங்க? என் தேவன் பெரியவர் அப்படின்னு சொல்லிட்டு எதை வச்சுதான் நம்ம சொல்ல முடியும்? என்னை காப்பாத்துறத வச்சுதான் சொல்ல முடியும். இன்னைக்கு நிறைய பேர் நம்மளை பார்த்து கேட்குறேன், நீ இவ்வளோ நேரம் போயிட்டு இருக்கிறியே, உனக்கு ஏதாவது நல்லது செஞ்சிருக்கிறாரா? சொல்லுப்பா, நல்லது செஞ்சிருக்கிறாரா? ஆமா, செய்யலையே. நம்ம என்ன பண்ணுவோம்? ஆமா, நமக்கு செய்யல தானே. நீ இவ்வளோ உண்மையா இருக்கிறதானே, கொஞ்சம் லைஃபை திரும்பி பாரு அப்படின்னு கொஞ்ச நேரம் நம்ம கொஞ்சம் நம்ம ஆடி போயிடுவோம். இந்த 3 பேரும் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோடைய லைஃப்ல வந்து பார்த்தோன்னா அவங்களுடைய கேரக்டர், த காட்லி பர்சனுடைய கேரக்டர் என்ன தெரியுமா? அன்காம்ப்ரமைசிங் ஃபேத். எந்த விஷயமும் அவங்களுடைய விசுவாசத்தை என்ன பண்ண முடியல, அசைக்க முடியவில்லை, அசைக்க முடியவில்லை. காரியம் மாறுதலாம் முடியுதோ இல்லையோ, நிறைய நேரங்களில் நம்முடைய விசுவாசம் எதை வைத்து அதிகரிக்கிறது தெரியுமா? பை த ரிசல்ட்.
ஆண்டவரே இதை செய்யும் ஆண்டவரேன்னு ஜெபிக்கும் பொழுது அந்த ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் செய்தால் நம்ம என்ன பண்ணுவோம்? ஆண்டவர் செஞ்சிட்டாரு, விசுவாசம் இன்னும் பண்ண அதிகரிக்கும். நிறைய நேரங்களில் விசுவாசம் என்பது டிசையர்ட் ரிசல்ட் வச்சு நடக்குது. இட்ஸ் நாட் அபவுட் ரிசல்ட். நாம வேண்டுகிறோம், நாம ஜெபிக்கிறோம், ஆண்டவரே இதை செய்யுங்க அப்படின்னு சொல்றோம், ஆனா ஆண்டவர் செய்யல. உடனே நம்முடைய விசுவாசம் என்ன பண்ணிடக்கூடாது? மாறிடக்கூடாது. அதுவல்ல நம்ம விசுவாசம். அதனால தான் செழிப்பின் உபதேசக்காரர்கள் இன்றைக்கு வருகிற சொல்லுகிறதான நம்ம மேல வைக்கிறதான குற்றச்சாட்டு என்ன தெரியுமா? எப்பா நீ அப்படிலாம் சொல்லாதீங்க, நீ சொல்லு, இது நடக்கும் சொல்லு, இது அறிக்கை செய். நான் வீடு வாங்குவேன்னு சொல்லு, நீ வாங்குவ. காரை வாங்குவேன்னு சொல்லு, நீ வாங்குவ. நீ நல்லா இருப்பேன்னு சொல்லு, அதுதான் நம்ம வாயில வராத. நீ நல்லா இருப்பேன்னு சொல்லு, நல்லா இருப்ப. இல்ல, நான் ஜெபிக்கிறேன், நான் ஆண்டவரிடத்தில் என்னுடைய ஜெப விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறேன். ஒருவேளை என்னுடைய ஜெப விண்ணப்பம் ஆண்டவரால் அது கேட்காமல் அல்லது ஆண்டவர் அதை செய்யாமல் போனால் நம்முடைய விசுவாசம் ஒரு பொழுதும் மாறிவிடக்கூடாது. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவேளை ஆண்டவர் இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்காரு, ஆண்டவரே நான் ரொம்ப நாளாக ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன், ஆண்டவரே ஏன் ஆண்டவரே இப்படிலாம் இருக்கிறீங்க, என்னை பார்த்து எல்லாரும் சிரிக்கிறாங்க. கவலைப்படாதீங்க. நம்முடைய விசுவாசம் நம்முடைய முடிவை நோக்கி அல்ல, நம்முடைய முடிவை நோக்கி அல்ல. விசுவாசம் என்பது நம்முடைய சித்தத்தை செய்வது அல்ல. விசுவாசம் என்பது தேவனுடைய சித்தம் நிறைவேறுவது தான் விசுவாசம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்தில் ஜெபம் பண்றாரு. ஆண்டவரே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும். அதுதான் யாருடைய ஆசை? யாருடைய ஆசைங்க? ஏன்னா அவரால் இந்த சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. பிசிக்கல் டெத் அவரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. பிதாவினுடைய முகம் மறைக்கப்பட போகிறது, அதை இந்த இயேசுவால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஜெபிக்கிறார், பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும் ஆண்டவரே, ஆகிலும் என் சித்தம் அல்ல உம்முடைய சித்தம் நிறைவேறட்டும், உம்முடைய சித்தம் நிறைவேறட்டும். எப்பொழுதுமே நம்முடைய விசுவாசம் நம்முடைய சித்தத்தை தேவனை கொண்டு செய்ய வைப்பது அல்ல. நம்முடைய விசுவாசம் தேவ சித்தம் நம்முடைய வாழ்க்கையில நடைபெறுவது. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ சித்தம் உன்னுடைய வாழ்க்கையில நடைபெற வேண்டும், தேவ சித்தம் என்னுடைய வாழ்க்கையில நடைபெற வேண்டும். அதுதான் விசுவாசம். விசுவாசம் என்பது it's not again result, it's a relationship with you and God. ஆண்டவருக்கும் உனக்கும் உள்ளதான உறவை அது காண்பிக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா கிட்ட போய் கேட்போம், அப்பா இதை கொடுங்கப்பா, அப்பா இதை வாங்கி கொடுங்கப்பான்னு கேட்குறோம். ஆனால் அப்பா செய்யலைன்னு வச்சுங்க, இனிமேல் அப்பாவே கிடையாது, நான் உனக்கு மகனே கிடையாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ண மாட்டோம்? போக மாட்டோம். அப்படி தானே? ஏன் போக மாட்டோம்? அடுத்த வேலை சாப்பாடு. ஆமாம், யார் பேத்த பிள்ளையோ யாருமே சாப்பாடு போட மாட்டாங்களே, வேற வழி இல்லாமல் என்ன பண்ணுவோம்? பரவாயில்லப்பா இப்போ வாங்கி தரல, அடுத்த வருஷம் வாங்கி கொடுங்க அப்படின்னு தானே உட்காந்துட்டு இருப்போம். ஆனால் நம்ம ஆண்டவர்கிட்ட மாத்திரம் என்ன பண்ணுறோம்? உரிமையாக கோச்சிக்கிட்டு நான் இனிமேல் உபவாசம் இருக்க மாட்டேன். நீ உபவாசம் இருக்கிறதே ஆடிக்கு அமாவாசைக்கு ஒரு முறை, நான் இனிமேல் நான் ஜெபம் பண்ண போது கிடையாது, ஆண்டவர் இதை செய்யவே இல்லை. விசுவாசம் என்பது நம்முடைய சித்தத்தை செய்வது அல்ல. விசுவாசம் என்பது நம்முடைய விருப்பம் நிறைவேறுவது அல்ல. விசுவாசம் என்பது நம்முடைய ஜெபத்தினுடைய முடிவு அல்ல. விசுவாசம் என்பது தேவ சித்தம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறுவது. விசுவாசம் என்பது தேவனுக்கும் எனக்கும் உள்ள உறவை வெளிப்படுத்துகிறது. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுதான் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ சொன்னது. ஆண்டவரே என் தேவன் எப்படிப்பட்டவர் தெரியுமா? அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் தப்புவிக்க அவர் வல்லவர். அப்படியே அவர் தப்புவிக்காமல் போனாலும் விடுவிக்காமல் போனாலும் நாங்க என்ன பண்ண மாட்டோம்? வணங்க மாட்டோம். That is the courage, that is the faith.
அதுதான் நம்முடைய விசுவாசமா இருக்க வேண்டும். தேவ மனிதனுடைய வாழ்க்கையில நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன தெரியுமா? மிகப்பெரிய பிரச்சனை நமக்கு முன்னாடி நின்னாலும், மிகப்பெரிய போராட்டம் நமக்கு முன்னாடி சவால் விட்டு கொண்டு நின்றாலும், நாம சொல்ல வேண்டியது என்ன தெரியுமா? இந்த போராட்டத்தை ஆண்டவர் ஒன்றுமில்லாமல் மாற்ற முடியும். அப்படி மாற்றாமல் போனாலும் நான் அவர் மேல் விசுவாசமாக இருப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மார்ட்டின் லூத்தர் பெரிய சீர்திருத்தத்தை கொண்டு வந்தவர், புராட்டஸ்டன்டான ஒரு பெரிய இயக்கத்தை ஏற்படுத்தினவர். மார்ட்டின் லூத்தர் தன்னுடைய விசுவாசத்திற்காக ராஜா முன்னாடி போய் நிற்கிறார். கிங் சார்ல்ஸ் முன்னாடி போய் நிற்கிறார். இந்த ராஜா கேட்கிறாரு, மார்ட்டின் லூத்தர், இந்த நம்பிக்கையிலிருந்து நீ மாறினா உன்னை சபையை விட்டு ஒதுக்கி வைப்ப, உன்னை துருபதேசக்காரன் என்று சொல்லி உன்னுடைய பெயர் பொறிக்கப்படும் என்று சொல்லி டயட் ஆஃப் வார்ம் என்றதான ஒரு மன்றத்திலே ராஜாவுக்கு முன்னாடி இந்த மார்ட்டின் லூத்தர் நின்று கொண்டிருக்கும் பொழுது ரொம்ப தைரியமா, ரொம்ப கூலா மார்ட்டின் லூத்தர் சொல்றாரு, இல்ல ராஜாவே, நீர் என்ன தண்டனை எனக்கு முன்பதாக வைத்தாலும் சரி, நான் சொன்னதை நான் மாற்றிக்கொள்ளப் போவது இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி ஒரு மனிதன் நின்றதினால்தான் இன்னைக்கு புராட்டஸ்டன்ட் என்றதான சபை நிறுவப்பட்டது. இந்த புராட்டஸ்டன்ட் என்றதான சபையிலுடைய உட்பிரிவுகளில் தான் நீங்களும் நானும் இருந்து கொண்டிருக்கிறோம். ஒரு மனிதன் துணிச்சலாய் அவன் சத்தியத்திற்காக நின்றால் பெரிய மாற்றத்தை ஆண்டவர் ஏற்படுத்த முடியும். பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். ஆப்ரஹாம் லிங்கன் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆப்ரஹாம் லிங்கன் அமெரிக்க தேசத்தில் பார்த்தா பெரிய புரட்சி நடந்து கொண்டிருக்கிறது. இந்திய தேசத்தில் எப்படி சதி என்றதான ஒரு பெரிய கொடுமை இந்திய தேசத்துக்குள்ளாய் நடைபெற்றதோ, அதே போலவே அமெரிக்க தேசத்தில் பார்த்தோன்னா அடிமை வியாபாரம், அடிமைப்படுத்துகிறதான இந்த பழக்கம் மிக அதிகமாக இருந்தது. இந்த ஆப்ரஹாம் லிங்கன் வேதத்தை வாசிக்கக்கூடியதான ஒரு மனிதர். இந்த பழக்கங்களை பார்க்கும் பொழுது இவரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை எப்படி அடிமைப்படுத்த முடியும் என்றதான அப்படிப்பட்ட கேள்விகளுக்குள்ளாய் அவர் கடந்து சென்றார். இந்த ஆப்ரஹாம் லிங்கன் எழும்பி நின்று பார்லிமெண்டிலே அல்லது சபைக்கு முன்னாடி, ஜனங்களுக்கு முன்னாடி சொல்றாரு, நான் எப்பொழுதும் மனிதனை அடிமைப்படுத்துகிறதான இந்த செயலிலே நான் ஈடுபட மாட்டேன் என்று சொல்லி அவர் சொன்ன பொழுது எல்லாரும் கேட்கிறாங்க, ஏங்க எல்லா அரசியல்வாதிகளும் எல்லா ஜனங்களும் இந்த சட்டத்திற்காக ஒன்றாய் நிற்கும் பொழுது நீங்க மட்டும் எதற்காக எதிர்த்து நிற்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்ன ஒரு வார்த்தை, ஏனென்றால் இந்த சட்டம், இந்த பழக்கம் என்னுடைய விதிமுறைக்கு உட்பட்டது அல்ல, என் விதிமுறை இந்த வேத வசனத்திற்கு உட்பட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் விடுதலையாக்க வேண்டும் என்று சொல்லுகிறாரே தவிர இன்னொரு மனிதனை அடிமைப்படுத்த வேண்டும் என்றுதான ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. ஆப்ரஹாம் லிங்கன் நின்றார். அந்த நாள் ஆப்ரஹாம் ஸ்டெப் எடுத்து வச்சு துணிச்சலாய் நின்றதான அந்த பிரின்சிபலுக்காக, அந்த சத்தியத்திற்காக நின்ற அந்த மனிதனுடைய வாழ்க்கையின் மூலமாய், அந்த தைரியத்தின் மூலமாய் ஏற்படுத்தப்பட்டதான சட்டம் தான் அபாலிஷன் ஆஃப் ஸ்லேவரி. இன்றைக்கு வரைக்கும் ஜனவரி 1ஆம் தேதி நியூ இயரா மட்டும் கிடையாது, இந்த நாளில்தான் அடிமைத்தனம் என்றதான அந்த அழிப்பு அழிக்கப்பட்டது என்றதான அந்த காரியத்தை நினைவு கூறுவாங்க. ஒரு மனிதன் உங்க கூட எத்தனை பேர் நிற்கிறாங்கன்றது பெரியது கிடையாது, உங்க கூட ஆண்டவர் நிற்கிறாரா அதுதான் பெருசு. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வெளிப்படையான சூழ்நிலைகள் ஒருபொழுதும் நம்முடைய விசுவாச வாழ்க்கையை சேதப்படுத்தக்கூடாது, ஒருபோதும் சேதப்படுத்தக்கூடாது. ஆண்டவர் நம்ம காரியத்தை செய்தாலும் சரி, செய்யாவிட்டாலும் சரி, நான் அவர் மேல் நான் பற்றுதலாய் இருப்பேன். அவர்தான் என்னுடைய தேவன். என்னை சூளைக்கு, அக்கினி சூளைக்கு விடுவிக்காமல் போனாலும் சரி. இதுல இன்னொரு பிரஷர் என்ன தெரியுமா? இந்த அக்கினி சூளையை நேபுகாத் நேசார் சொல்லுகிறார், இவனை சும்மாலாம் போடக்கூடாது, 7 மடங்கு என்ன பண்ணுப்பா, அதிகரி. 7 மடங்கு இந்த அக்கினி சூளையை அதிகரிக்க செய்து தூக்கி போடுறாங்க. 7 முறை அதிகரிக்கும், 7 மடங்கு அதிகரிக்கும் பொழுது இவங்களுடைய பிரஷர் என்ன பண்ணிருக்கணும், ஏறி இருக்கணும். இப்பயாவது என்ன பண்ணிடுவோம், அட்லீஸ்ட் என்ன பண்ணுவோம், நம்ம சும்மா வணங்குற மாதிரியே நடிச்சிடுவோம். நம்ம உள்ள வரும்பொழுது அடிமையா இருந்தோம், உள்ள வரும்போது நமக்கு ஒண்ணுமே கிடையாது. ஆனா இன்னைக்கு இந்த பாபிலோன் தேசத்திலே நம்ம உயர் பதவியில இருக்கிறோம்.
இன்னைக்கு இந்த பாபிலோன் தேசத்திலே நல்ல பணத்தை சம்பாதிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். இன்னைக்கு இந்த பாபிலோன் தேசத்திலே நம்முடைய பேர் பிரஸ்திதமாக இருக்கிறது. இவ்வளவு ஒரு பெரிய ஸ்டேட்டஸ்ல இருக்கக்கூடிய நாம ஏன் இந்த ராஜாவை நம்ம பகைச்சிக்கணும்? தேவை கிடையாது. இந்த என்னெல்லாம் வந்திருக்குன்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமா கிடையாது. ஏன்னா ரொம்ப உறுதியாக இருந்தாங்க. சில சமயங்களில் நம்முடைய லைஃப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட எண்ணங்கள் கடந்து வருகிறது. ஒரு காலகட்டத்தில் நாம் வந்து பார்த்தா ஒன்றும் இல்லாமல் இருக்கும் பொழுது நம்ம கண்மூடித்தனமா, ரொம்ப அழகாக ஒரு வார்த்தை சொன்னார் பிரதர். என்ன ஃபேத்துன்னு சொன்னார்? கண்மூடித்தனமா. எப்போ? ஆரம்பத்தில் நம்ம ஒண்ணுமெல்லாம் இருக்கும் பொழுது, நம்ம கடன் பிரச்சனையோடு இருக்கும் பொழுது, நம்ம வாழ்க்கை வந்து பார்த்தா நம்ம முடிச்சுக்கலாம்னு நினைக்கும் பொழுது நாம கண்மூடித்தனமான ஒரு விசுவாசத்திற்கு நேராக நம்ம நின்று இருப்போம். அப்பொழுது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை தலைகீழாய் மாற்றி இருப்பார். ஆனா அதே நபர் இன்னைக்கு நீ நல்ல நிலையில இருக்கிற, ஆனா ஆண்டவருக்காக இப்போ உன்னால கண்மூடித்தனமா அந்த விசுவாசத்தை எடுத்து வைக்க முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. ஏன்னா இப்போ நமக்கு என்ன ஆயிடுச்சு? எல்லாம் வந்துடுச்சு. நாம இப்போ யோசிக்க ஆரம்பிப்போம். ஐயோ இப்போ இதை செஞ்சோம்னா இது நடக்காதே, இப்போ நம்ம இவ்வளோ பொசிஷன்ல இருக்கிறோம், இப்போ நம்ம விட்டுட்டு வந்துட்டோம்னா. அப்படிதானே? ஊழியத்துக்கு ஆண்டவர் அழைக்கிறாருன்னு வச்சுங்க. இப்போ எத்தனை பேரை ஆண்டவர் உங்களை ஊழியத்துக்கு அழைக்கிறார்? நம்ம என்ன பண்ணுவோம்? உடனே வந்துருவோமா? உடனே வந்துருவோமா? என்ன பண்ணுவோம்? இப்போதான் இஎம்ஐ போயிட்டு இருக்குது. இப்போதான் நம்ம அந்த வீடு கொஞ்சமாக வாங்கியிருக்கிறோம். இப்போதான் நம்ம வந்து பார்த்தோன்னா இப்போதான் நமக்கு ஆசீர்வாதம் நம்மை தேடி வந்து கொண்டு இருக்கிறது. இப்பொழுதுதான் இன்க்ரிமெண்ட் நமக்கு வந்திருக்குது. இப்போதான் என்னுடைய கற்பனை உலகத்தை நான் வந்து பார்த்தோன்னா நிஜமாய் மாற்ற இப்போதான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஒரு காலத்தில் எனக்கு என்னுடைய கற்பனை இருந்துச்சு, நான் வீடு வாங்கணும், கார் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போதான் கொஞ்சமாக ஒரு காரை வாங்கி வச்சிருக்கிறேன். அது உங்களுக்கு பொறுக்காதா பாஸ்டர்? ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைக்கிறாரான்னு இப்போ ஒரு கேள்வியை கேட்குறீங்களே. அப்படிதான் நம்ம மைண்டில் ஓடிக்கிட்டு இருக்கோம். அப்படிதானே? ஹல்லேலூயா. யோசிப்போம், சூழ்நிலை என்னன்னு யோசிப்போம். பாருங்க, விசுவாசமா அட்லீஸ்ட் எனக்காவது இந்த தம்பி பாவம் ஏதோ பேசுறாரு, இவருக்காவது ஒரு அல்லேலூயா சொல்லுவோம் அப்படின்லாம் சொன்னீங்க. இல்லை, இன்னும் யோசிக்கிறோம். அப்படிலாம் நம்ம சொல்லிட முடியாது, நாங்களாம் கொஞ்சம் விவரமான ஆட்கள் அப்படின்னு யோசிக்கிறோமா இல்லையா? ஒரு யோசனை கூட இல்லை. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ இல்லை. ராஜாவே, உமக்கு உத்தரவு சொல்லக்கூடிய அவசியம் எங்களுக்கு இல்லை. நோ டிஸ்கஷன். கொஞ்ச நேரம் பேசுவோமே. கொஞ்ச நேரம் பேசினா ராஜா மனசை மாற்றி அந்த தீர்ப்பையே மாற்றிடலாம். அதெல்லாம் அந்த முயற்சியில் எதுலையுமே என்ன பண்ணல, இறங்கலை. கண்மூடித்தனமாய் நாங்கள் உம்மிடத்தில் ஒன்றும் பேசுவது கிடையாது, இந்த சிலையும் வணங்க மாட்டோம். முடிஞ்சது. ரொம்ப சிம்பிள் மேட்டர். அந்த துணிச்சலை இந்த நிலையிலே ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சர்க்கம்ஸ்டன்ஸ் என்னவானா இருக்கலாம், உன்னுடைய சூழ்நிலைகள் என்னவனா இருக்கலாம். பட் இஃப் யூ ஸ்டாண்ட் ஃபார் காட், காட் வில் ஸ்டாண்ட் ஃபார் யூ. நீங்கள் ஆண்டவருக்காக நீங்கள் நிற்கும் பொழுது ஆண்டவர் உங்களுக்காக நிற்பார். ஆண்டவர் உங்கள் பக்கத்தில் நிற்கும் பொழுது சாதாரணமாய் தோன்றாது, அது எளிமையாய் இருக்காது, மிகவும் வல்லமை உள்ளவராய் அவர் நம் பக்கத்தில் நிற்பார். மூன்றாவது ஒரு சம்பவத்தை நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். தேவன் அன்காட்லி பீப்புளை குறித்து பார்த்தோம், காட்லி பீப்புளை குறித்து பார்த்தோம். இப்போ தேவன் இந்த இடத்துல தேவன் எப்படி செயல்படுகிறார் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். ராஜா மேலே உட்கார்ந்துட்டு அந்த அக்கினி சுளையை 7 மடங்கு அதிகரிக்கும்படியாய் செய்து இப்பொழுது இந்த 3 பேரையும் கட்டி, நல்லா கவனிக்கணும், கட்டி இவங்களை தான் பண்றாங்க, தூக்கி போடுகிறார்கள். போட்ட உடனே வசனம் சொல்லுகிறது, இவர்களை தூக்கி போட்டதான அந்த வீரர்கள் என்ன பண்ணிட்டாங்களாம், செத்து போயிட்டாங்க. இது என்ன கொடுமை, தூக்கி போட போனவங்க இறந்துட்டாங்க, போட்டவங்க என்ன பண்றானுங்க? நீங்க சொல்ல மாட்டேன்றீங்க, இங்கதான் இருக்கீங்களா? ஏன்னா சரீரம் மட்டும்தான் இங்க இருக்குது பாஸ்டர், ஆவி வீட்டுக்கு போயிடுச்சு, கிச்சன்ல இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க. தூக்கி போட்டாச்சு. எங்க? அவங்களுடைய கட்டுகள் அவிழ்க்கப்பட்டு 3 பேருமே என்ன பண்றாங்களா,
காலையில் நம்ம வாக்கிங் போலையே, இப்போ போவோமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போறானுங்க. எங்க? அக்கினி சூளையில போறானுங்க. 7 மடங்கு அதிகரிக்கப்பட்டதான அக்கினி சூளையில 3 பேருமே அங்க நடந்துட்டு இருக்கிறாங்க. இந்த ராஜா பார்க்கும் பொழுது 4வது ஒரு நபர் அங்கு அவர்களோடு நடந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ தேவனுக்காக வைராக்கியமாய் நின்ற பொழுது, இப்பொழுது ஆண்டவர் அக்கினி சூளையிலே அவர்களுக்காக வந்து நிற்கிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களை நசுக்க நினைத்தவர்கள் இருக்கலாம், உங்களை அக்கினி சூளையில தூக்கி போடணும்னு எதிர்பார்த்தவங்க இருக்கலாம், இவன் அழிஞ்சு போகணும்னு நினைச்சவங்க இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் உங்களை சும்மா விட மாட்டாரு. அக்கினி சூளைக்கு தப்புவிக்க என் தேவனால் முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களை நசுக்கி விட முடியாது. நம்மளை அழிக்கணும்னு நினைச்ச நிறைய பேர் இருக்கிறாங்க. கிறிஸ்தவர்களே இருக்கக்கூடாதுன்னு சொன்னவங்களாம் இருக்கிறாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் கிறிஸ்தவம் இன்னும் வளர்ந்து கொண்டிருக்கிறது. சபைப்பிதாவாகிய தெத்தூலியன் ஒரு வார்த்தை சொல்லுவார், ரொம்ப அழகா எனக்கு பிடிச்ச வார்த்தை. See, blood of martyr is the seed of church. இரத்த சாட்சிகளுடைய அந்த இரத்தம் தான் சபையினுடைய வித்து என்று சொல்லுவார். நீ எந்த அளவுக்கு கிறிஸ்தவத்தை போற்று அழுத்துகிறியோ, எந்த அளவுக்கு கிறிஸ்தவத்துக்கு துன்பத்தை ஏற்படுத்துகிறியோ, அந்த அளவுக்கு இந்த கிறிஸ்தவர்கள் வளர்ந்து கொண்டே இருப்பார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னை எவ்வளவு பெரிய அழுத்தத்திற்குள்ள உன்னை தூக்கி போடலாம், எவ்வளவு பெரிய குழிக்குள்ள உன்னை தூக்கி போடலாம், எவ்வளவு பெரிய அக்கினி சூளைக்குள்ள உன்னை தூக்கி போடலாம். ஆனா பயப்படாதீங்க. நசுக்கணும்னு நினைச்சவங்க நசுங்கி போவாங்க, செத்து போவாங்க. ஆனா நீங்களும் நானும் உயிரோட கூட இருப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் சும்மா விட மாட்டார். அவர் வல்லமையோடு கூட அந்த இடத்துல இறங்கினார். அவர் வல்லமையின் தேவன். அவர் அப்படியே இறங்கி இந்த 3 பேரோட கூட அவரும் உலாவி கொண்டிருக்கிறார். இந்த தானியேலின் இந்த நேபுகாத்நேசார் பார்க்குறான், யாரா 3வது ஒரு ஆளு, தூக்குங்க அவனை அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரையும் தூக்கி எப்படி வந்தாங்கன்னு தெரியல, அவங்கள தான் ஏறி வந்திருக்கணும். வந்த உடனே கேட்குறான், எப்பா உங்களோட 3 பேரை தானப்பா தூக்கி போட்டேன், 4வது யாருப்பா அப்படின்னு கேட்கும்போது அப்பொழுதுதான் அவனுக்கு தெரிகிறது. இப்போ இந்த நேபுகாத்நேசார் ஒரு வார்த்தையை சொல்லுகிறான். கடைசி 3ஆம் அதிகாரத்துடைய முடிவில் வாசிங்களா அந்த வசனத்தை. தூஷண வார்த்தையை சொல்லுகிற எந்த இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க தேவன் வேறு ஒரு இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் கூட இருக்கிறவங்க சொல்லுவாங்க, உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கிற சம்பவத்தை பார்த்து சொல்லுவாங்க, இந்த தேவனை தவிர, இந்த தேவன் உங்களை காப்பாற்றினாரே, இந்த தேவன் உங்களை அக்கினி சூளைக்கு அவர் காப்பாற்றினாரே, அந்த தேவனை தவிர வேறு தேவன் இல்லை என்று சொல்லி நம்மை சுற்றி உள்ளவர்களால் சொல்ல வைப்பார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எது சிறந்த அற்புதம் தெரியுமா? அக்கினி சூளைக்கு நம்மை தப்புவிப்பது அல்ல, அக்கினி சூளையிலே நம்மை ஒன்றும் அணுகாமல் பாதுகாப்பது தான் சிறந்த அற்புதம். ஆண்டவரால அக்கினி அந்த சூளைக்கு போகிறதையே ஆண்டவரால் தடுக்க முடியுமா? முடியுங்க, முடியும். ஆனால் ஆண்டவர் அக்கினி சூளைக்கு ஊடே அவர் நடத்தி சென்று அந்த அக்கினி சூளையிலே இந்த ஜனங்களை தேவன் பாதுகாத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க மைண்ட்ல உள்ளதான क्वेश्चंस எல்லாத்தையும் நீங்கிட்டோம். ஆண்டவரே, இந்த பிரச்சனை எனக்கு வராம வாழ்க்கையை ஸ்மூத்தா கொண்டு போயிருக்க முடியும்? இல்லை. சிறந்த அற்புதம் எது தெரியுமா? the greatest miracle என்ன தெரியுமா? உன்னை அக்கினி சூளையிலே நடத்தி சென்று அங்கு தேவன் இருப்பதை நீ காண்பாய், அங்கு தேவன் உன்னோடு இருப்பதை ஜனங்கள் காண்பார்கள், அங்கு உன் வாழ்க்கையோடு கூட உன்னுடைய குடும்பத்தோடு இருப்பதை மற்றவர்கள் பார்த்து தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவார்கள். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். ஆமென், ஹல்லேலூயா. அதுதான் சிறந்த அற்புதம், அதுதான் சிறந்த அற்புதம். அக்கினி சூளையில வைத்து உங்களை பாதுகாப்பார், பிரச்சனையின் அந்த நுனியிலே வைத்து உங்களை பாதுகாப்பார், போராட்டத்தின் அந்த ஊடே அதன் நடுவே சென்று கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் உங்களை பாதுகாப்பார்.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பாடலை பாடி நான் முடிக்க வேண்டும் என்று நினைக்கிறேன்.